உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே. வசீகரன் கிரியேஷன் தமிழில் வந்து நீங்கள் அன்றைக்கு சிறப்பான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ நான் வந்து நோர்வேயில் சரியாக நேரம் இங்கே நேரம் வந்து 11:40 இரவு. கிட்டத்தட்ட அதிகாலைக்கு நம்ம 20 நிமிடம் எடுக்கு 12 மணி ஆகிறது விடியப்புறம். என்ன நடக்க போகணுன்னு சொன்னால், எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் இன்னைக்கு, அதாவது 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதாவது நோர்வேயில் நான் நினைக்கிறேன் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு ஷோ ஒன்று இன்னைக்கு திரையிடப்பட இருக்குது கொலுசியம் திரையரங்கில். ஆக்சுவலாக நாளைக்கு 14ஆம் தேதி பெரிய திரையரங்கில் பின்னரும் திரைப்படம் இருக்குது. என்ன படம்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. லோகேஷ் கனகராஜனுடைய இயக்கத்தில் கூலி திரைப்படம் வந்து இன்றைக்கி திரையிடப்பட இருக்குது. 12:30 ஷோ வந்து ஆரம்பிக்க இருக்குது. ஸோ அந்த ஷோவுக்கு தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். போயிட்டு என்னுடைய நண்பர்களையும் கூட்டிகிட்டு நான் போகிறேன். ஸோ அங்கே போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் ரஜினி ரசிகர்கள், லோகேஷ் கனகராஜுடைய ரசிகர்கள், அமீர் கானுடைய ரசிகர்கள், உபேந்திரானுடைய ரசிகர்கள், சத்யராஜுடைய ரசிகர்கள், இப்படி நிறைய பேர், அதாவது ஷோபென் மற்றது ஸ்ருதிகாசன் அவர்களுடைய ரசிகர்கள் சொல்லி நிறைய பேர் இருப்பினும் அவர்களுடைய முதல் காட்சி கூலி திரைப்படத்தினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறன்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நோர்வேல கனகாலத்துக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங் ஷோ 12:30க்கு லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டாரினுடைய ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் கூலி திரைப்படம் வந்து கொலுசியம் ஷீனோ 2 வந்து இன்றைக்கு திரையிடப்படுது. First time early morning show. நோர்வேல ஏர்லி மார்னிங் ஷோ 2025 கொலுசியம் 2 ஷீனோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. வணக்கம் ஒருவரை இவ்வளோ நேரம் திரையரங்கில் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் எவர் ஷோ, முதல் ஷோ வந்து நோர்வேல நீண்ட காலத்துக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு, அதாவது 12:30க்கு அதிகாலை 12:30க்கு வந்து திரையிடப்பட்டிருக்கு 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். இன்றைக்கு பின்னரம் நிறைய தொடர்ந்து ஒரு கிழமை இல்லை 2 கிழமைக்கு மேலே வந்து கொலுசியம் 3ல், சிம்ராவில், ஓடியன்ஷினோன்னு சொல்லி நிறைய இடங்களில் நோர்வே முழுவதுமே வந்து கூலி திரைப்படம் திரையிடப்பட இருக்குது. சினோரோப்தங் என்கிற நிறுவனம் வந்து அதை வெளியிடுது. இந்த படத்தினுடைய விமர்சனம் என்று சொல்லி மிக சுருக்கமாக ஸ்பாயில் பண்ணால் சொல்லணும்னு சொன்னால், மிகவும் ஒரு அருமையான ஒரு சின்ன கதை தான். வந்து நண்பனை காப்பாற்றுவதற்காக அவருக்கு நடந்த கொலைக்காக ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய நண்பனை தேடி அதுக்கு என்ன நடந்திருக்கலாம், அந்த கொலைக்கான காரணங்கள், அது இயற்கையான மரணம் இல்லை என்றதுக்காக தேடி போகிறார். அதில் வந்து லோகேஷ் கனகராஜனுடைய ஒவ்வொரு திரைக்கதை, அந்த படங்கள் வித்தியாசப்படுற மாதிரி, ஆனால் கூடுதலாக அவருடைய படங்கள் எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் மாதிரியே போய்கொண்டிருந்தாலும், ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் புதுசாக ட்விஸ்ட் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து கண்டிப்பாக ரசிகர்களுக்கும் சரி சாதனாக்களுக்கும் பிடிக்கும் வந்து. ஆனால்
நோர்வேல பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சிறப்பாக சொல்லக்கூடியது வந்து 15 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளை வந்து தயவு செய்து கூட்டிக் கொண்டு போகாதீங்க. இந்த படம் வந்து 15 வயசுக்கு மேலே அல்லது 18 வயசு பார்க்கக்கூடிய இதுன்னு சொன்னால் நிறைய ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இருக்குது, வன்புற காட்சிகள் இருக்குது. மற்றது லோகேஷ் கனகராஜின் படங்களில் இருந்து வளமையாக அவர் இந்த கஞ்சா, போதை வசதி சம்மந்தமான விஷயங்கள், மதுபானம், கடத்தல் அது இதுன்னு சொல்லி செய்வார். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் செய்கிறாருன்னு சொன்னால் அந்த அதாவது இதய திருட்டு செய்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து அவர் வந்து படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். வந்து மிகவும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். படம் முழுக்க வந்து இத்தனை வயசுலையும் 75 வயசாக போகுது ரஜினி சார் அவர்களுக்கு வந்து இந்த வயசில் இவ்வளோ சிறப்பாக வந்து ஃப்ரேம் முழுக்க வந்து மிக மிக அருமையாக வந்து இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறோம். வந்து அவ்வளோ சுறுசுறுப்பு எல்லா ஃப்ரேம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறார். வந்து அதேமாதிரி ஸ்ருதிஹாசன் தன்னுடைய பங்குக்கு மிக சிறப்பாக நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மிகவும் எளிமையாக நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கிறார். வந்து அதே மாதிரி அந்த ஷௌபின்ன்றவர் வந்து மலையாள அவரை வந்து வில்லன் என்று சொல்கிறதா கம்யூனிஸ்ட்னு சொல்கிறதா மிரட்டி வச்சிருக்கார். படம் புழுக்க வந்து ஷௌபினுக்கு தான் அந்த இது வந்து அதே மாதிரி நாகார்ச்சனாவும் சரி. மற்ற அமீர்கானுடைய இது வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. அவர் வந்தார் அந்த கடைசி எண்டில் தான் வராரு, வந்துட்டு மிரட்டுற மாதிரி இருக்குது, ஆனால் பெருசாக கடைசியில் தமிழ்நாட்டு பீடியினுடைய சுவையை பற்றி பேசிட்டு போகிறாரு. ஸோ மற்றபடி கொஞ்சம் ஸ்டப் இருக்குது. நிறைய அதாவது ட்விஸ்ட் வச்சுருக்கு படங்களில் வந்து படம் முழுக்கவே. ஸோ இந்த கேரக்டர் இப்படி இருக்குமா, இந்த கேரக்டர் இப்படி பேசுமா, இந்த கேரக்டர் இப்படி மாறும், யார் நல்லவன் யார் கெட்டவனு சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி. ஆனால் நல்ல வடிவாக அழகாக தொகுத்துருக்கிறார். முதல் பகுதியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்தது, இடப்பட்டு கொண்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீல். வந்து படம் முழுக்க நிறைய சண்டை ஃபைட். இந்த வயசில் உண்மையாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்து அவருடைய ஏஜுக்கேற்ற மாதிரி அன்பறிவு மாஸ்டராக்கள் அந்த சண்டை பயிற்சியம் அமைச்சிருக்கிறத வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அந்த வகையில் மேற்கொண்டு கதையெழுதலை நான் சொல்ல விரும்பாமல் நோரில் பார்க்குறாக்கள் ரசிகர்களாக இருக்கலாம் வந்து நிறைய பேர் பார்க்க போகிறீங்க, பார்த்து மகிழுங்க. ஸோ மீண்டும் அடுத்த முறை இன்னொரு படத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.